நாங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வானத்துலேயும் ஒவ்வொரு நபிமார்களை சந்தித்தாங்க. ஆனால் 2வது வானத்தில் மட்டும் 2 நபிமார்களை சந்தித்ததாக சொன்னீங்க. ஈசா அலி இஸ்லாம், யஹ்யா அலி இஸ்லாம் சந்திச்சாங்க. ஏன் அந்த ஒரு வானத்தில் மட்டும் 2 நபிமார்களை சந்தித்தாங்க? 7வது வானத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள சந்திக்கும் போது பொதுவாக ஹதீஸை கேட்டிருப்போம், இந்த மாதிரி உங்கள் உம்மத்துக்கு வந்து சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு வரும்போது அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாங்க, ரொம்ப முன்னாள் காலத்தில் வாழ்ந்தவங்க. அப்போ அந்த ரொம்ப முன்னாள் காலத்தில் மறைஞ்சவங்க சலாம் சொல்கிறது அப்படின்றது ஒரு உம்மத்துக்கு வந்து சேருமா? ஆமாம், நீங்கள் சொல்கிறது ஹதீஸில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7ஆம் வானம் சந்திக்கும் போது இக்ரா அலா உம்மத்திக்கு அஸ்ஸலாம் மின்னி, உங்கள் உம்மத்தினருக்கு நான் சலாம் சொன்னதா சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க தான். அது முடியுங்கிறதுனால தானே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெடுன்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2 வகை இருக்குது இதில். இந்த உலகத்தோடு மறைந்தவர்கள் வாழ்கின்ற மக்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புவது, அதுவும் இப்போ நடந்திருக்கு. இன்னொரு வகை இருக்குது, வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இவ்வுலக விட்டு மறைந்தவர்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புவது, அப்படியும் இருக்குது. அப்போ முன்னால் சொன்னதுக்கு நீங்கள் சொன்ன உதாரணம். இன்னும் இதுக்கு என்ன உதாரணம் கேட்டால், அதாவது உயிராக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க மறைந்தவங்களுக்கு நான் சலாம் சொன்னால் போய் சொல்லுங்கள் அப்படி சொல்கிறதுக்கு என்ன ஆதரன்னு சொன்னால், முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாபிஇ, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. அந்த சஹாபி சக்கராத் ஹாலில் கடைசி தருணத்தில் இருக்கிறாங்க, மரணத்தருவாயில் இருக்கிறாங்க. இப்போ முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற தாபி வர்றாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, நீங்கள் இக்ரா அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு மின்னி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நீங்கள் சந்திக்கும்போது நாம் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இது இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போலாம் நம்ம மக்களுக்கு மத்தியில் பார்க்குற ஒரு வழக்கத்தை, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர், உம்ரா செல்லக்கூடியவர், நான் இந்த மாதிரி பயணம் போகிறேன் துவா செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், 2 யாக்களை துவா செய்யுங்க ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று என்ன சொல்லுவோம், நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கன்னு. அப்போ மதீனாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அவங்களுக்கு தான் நம்ம சலாம் சொல்லுது. அங்கே அப்படி இல்லை, அங்கே ஆலமுல் பர்சக்னு சொல்லுகிறோம் அல்லவா, அங்கேயே ஏன் நேரடியாக சந்திக்கிறது. ஏன் ஜாபிர் ரலியல்லாஹு அங்கே தானே இருக்கிறாங்க, மதீனா ஷரீஃபில் தானே இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்கிறாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு நான் சலாம் சொல்லுங்கன்னா நேரடியாக அவங்க சந்திக்க போகிறாங்க அங்கே. ஏன்னா இங்கே போய் சொல்லக்கூடியவங்க ஜியாரத் செய்யக்கூடியவங்க தான். இப்போ நம்மளாம் சொல்லி அனுப்புகிறோமே, அவங்களும் ஜியாரத் தான் செய்வாங்க, ஜியாரத் செய்யும்போது சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களும் அப்படி இல்லை, அவங்க நேரடியாக சந்திக்க போகிறாங்க, நான் சலாம் சொல்லுங்கங்கிறாங்க. அதே போல் உம்முல் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இடத்துக்கு வர்றாங்க, அவங்களும் சக்கராத்தால் இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க உம்முல் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹா, இன் லகீத ஃபுலானன், இன்னாரை நீங்கள் பார்த்தா ஃபக்ரா அலைஹி மின்னி அஸ்ஸலாம், அவங்கள நான் சலாம் சொன்னால் சொல்லுங்கன்னு ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஏங்க நான் வஃபாத்தான பிறகு என் ஹாலத்து என்ன எப்படி எப்படின்னு தெரியாது, நீங்கள் சலாம் சொன்னதெல்லாம் நினைவு வச்சுக்கிட்டு நான் அப்படிலாம் செய்ய முடியாங்க, நான் அவங்கள போய் சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, இன்ன அர்வாஹல் மூமினின், மூமின்களுடைய ரூஹுகள் ஆத்மாக்கள் எல்லாம் பச்சை நிறமுள்ள பறவைகளில் இறைவன் வைப்பான், அந்த பறவைகள் சொர்க்கத்தை எல்லாம் சுற்றிக்கிட்டு வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதைத்தானுங்க சொல்கிறேன், மூமின்களெல்லாம் பச்சை பறவைகளாக சுற்றி வரும்போது நீங்கள் சந்திக்க தானே செய்வீங்க, சலாம் சொல்லுங்க அப்படிங்க. இதுவும் இப்னு மாஜாவில் தான் இருக்குது. இவங்க யாரை சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் அவருடைய மகனாரை சொன்னாங்க. அதுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு இஸ்லாம் யுத்தத்தில் அவங்க மகனார் ஷஹீத் ஆகிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல இன்னாரே சந்தித்தாங்கிறது தன்னுடைய மகனாரை தான் அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்க.